அதுக்கெல்லாம் மனோலிய ஜெபம் வேணாம். ப்ராமிசஸை பூரா அதான் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். நீ அந்த வாக்கு தத்தங்களை சொல்லும் பொழுது பிசாசும் கேட்குறான், ஆகா வாக்கு தத்தத்தை அவன் பிடிச்சிட்டான், நம்ம என் பக்கம் போகக்கூடாதுன்னு. ஆண்டவரும் பார்க்குறாரு, நம்ம வார்த்தையை பிடிச்சிட்டான், நம்ம கொடுத்தே ஆக வேண்டும் என்று சொல்லி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனவே என் வாழ்க்கையில் ஒரு வசந்தமான காரியம் அல்லது ஒரு மறுமலர்ச்சி, ஒரு மாற்றம் என்னுடைய வாழ்க்கையில் வரப்போகிறது என்பதை விசுவசிக்கிறவங்க மாத்திரம் எழுந்து நின்று நன்றி சொல்லிட்டு உட்காரு, தேங்க்யூ சொல்லிட்டு உட்காந்துக்குங்க. நம்புறேன் ஆண்டவரை. ஏன்னா ரொம்ப நேரம் உட்காந்துட்டீங்க, அவ தான் கொஞ்சம் மறுபடி சொல்றது உள்ள போகும். அப்ப நிச்சயமாகவே தேவன் சொன்ன வார்த்தை என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேறும், அது எந்த விதமான ஒரு சந்தேகமும் இல்லை. ஆனால் என்னுடைய கோஆப்ரேஷன் இல்லாமல், என்னுடைய ஒத்துழைப்பு இல்லாமல், எனக்கு அந்த வார்த்தையின் மேலே நம்பிக்கை இல்லாமல் தேவன் என்ன செய்ய முடியாது, ஒன்றுமே செய்ய முடியாது. தானியேலின் புஸ்தகத்தில் 1ஆம் அதிகாரம் 8வது வசனம். தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாதென்று இருதயத்திலே தீர்மானம் பண்ணி கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடிக்கு பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டான். அல்லேலூயா. நம்ம தீர்மானம் எடுத்தால் மாத்திரம் பத்தாது எனக்கு அருமையானவர்களே. நான் தீட்டுப்பட மாட்டேன், தீட்டுப்படுத்திக் கொள்ள மாட்டேன் என்று தீர்மானம் எடுத்துக்கொள்கிறது மாத்திரமல்ல, அந்த தீர்மானத்தை நிறைவேற்ற நாம் செயல்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அல்லேலூயா. அங்குதான் அது ஃபுல்ஃபில்மெண்ட் ஆகுது. ஏன்னா அந்த தலைவன் பார்த்து நோ அப்படின்னு சொன்னா நோ தான், சாப்பிட்டுதான் ஆகணும். ஆனால் அவன் என்ன பண்றான், நேர முதல்ல தேவன் உன்னுடைய வாழ்க்கையை மாற்ற வேண்டும் என்று சொன்னா உனக்குள்ள ஒரு தீர்மானம் வேண்டும். நான் என்னை தீட்டுப்படுத்திக் கொள்ள மாட்டேன், உலகத்தாலே தீட்டுப்படுத்திக் கொள்ள மாட்டேன், உலக காரியங்களினாலே நான் என்னை தீட்டு கொள்ள மாட்டேன். என்னுடைய சௌரியமான வாழ்க்கையை, சொகுசான இலகுவான சூழ்நிலிருந்து கண்டிப்பாய் நாம் வெளிவராத வர மாற்றம் வரவே வராது. ஹல்லேலூயா. we used to நமக்கு என்ன விருப்பம் என்று சொன்னால் எப்பொழுதும் அந்த கம்ஃபர்ட் ஜோன்லேயே இருந்து பழகிட்டோம், இந்த சேஃப் ஜோன்ல இருந்தே பழகிட்டோம். தேவன் என்ன நம்மை நினைப்பார் என்பதை காட்டிலும் நான் இப்படி போயிட்டா என் கொல்லிக்கு என்ன நினைப்பாங்க, என்னுடைய ஆபீசர் என்ன நினைப்பாங்க என்று சொல்லி we want to please our colleagues and officers. you youth, உங்க வாலிப பிள்ளைகளை பார்த்து கேட்கிறேன், உங்களுக்கு என்னது, ஐயோ நான் இப்படி போயிட்டேன்னா நீ பெரிய வேண்டி அதுக்குள்ள பக்தியாக்கும், அதுக்குள்ள சாமியாக்கும், அதெல்லாம் சாகிற நேரத்தில் சாமியை கும்பிட்டுக்கலாம், இப்போவா ஜாலியாக பாய் ஃப்ரெண்டோட சுற்றலாம். தீர்மானம் எடுக்க வேண்டியது நீ, அப்போ மாற்றம் வராது. நீ மாறாத வர, உனக்குள்ள ஒரு மாற்றம் வராத வர, உனக்குள்ள உறுதியான தீர்மானம் வராத வர நான் தீட்டுப்பட மாட்டேன், என் மனத்தளவில் கூட நான் என்ன பண்ண மாட்டேன், தீட்டுப்பட மாட்டேன் என்கிற தீர்மானத்தை நீ எடுக்க வேண்டும், எடுத்ததை சொல்ல வேண்டும். அப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் உன்னோடு கூட இருந்து உன்னை பலப்படுத்துவா. அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் கடந்த நாட்களில் எவ்வளோ காரியங்களை கடந்து வந்திருக்கிறோம், போராட்டங்களை கடந்து வந்திருக்கிறோம், பிரச்சனைகளை கடந்து வந்திருக்கிறோம், துன்பங்களை கடந்து வந்திருக்கிறோம். பவுல் இப்படியாகத்தான் சொல்றாரு, அவரில் அன்பு கூர்ந்து அவரால் அழைக்கப்பட்டவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாகத்தான் நடக்குது. அப்படின்னா அந்த பிரச்சனைகளில் என்ன நன்மை என்பதை கண்டுகொள்ளுங்க. Try to learn lesson from that problems. அந்த போராட்டம் எதுக்காக கர்த்தர் அனுமதித்தார், நான் அவருடைய பிள்ளை என்பதை நிரூபிக்கிறதுக்காக அனுமதித்தார்,
நான் என்னை தீட்டுப்படுத்திக் கொள்ள மாட்டேன். பணத்திற்காகவோ மற்ற பொருளுக்காகவோ உயர்வுக்காகவோ நான் அவர் பிள்ளை. நான் ராஜாதி ராஜா விட்டு பிள்ளை. ஐ நெவர் பெக். பிச்சை எடுக்குமா ராஜா விட்டு பிள்ளை? சொல்லுங்க. அப்ப நீங்க தான் என்ன செய்ய வேண்டும்? தீர்மானம் எடுக்க வேண்டும். கடந்த காலங்களில் வந்த ஒவ்வொரு காரியத்திலையும் கர்த்தர் அநேக பாடங்களை நமக்கு கற்றுக் கொடுக்கின்றார். பொறுமையை கற்றுக் கொடுக்கிறார். அவர் மேல ஒரு நம்பிக்கையை கற்றுக் கொடுக்கிறார். அவர் வார்த்தையில உண்மையுள்ளவர் என்பதை கற்றுக் கொடுக்கிறார். சில வேளைகளில் நான் செய்த தப்புக்கு தண்டனையாக அதை கொடுக்கிறார். நாம் ஒவ்வொரு காரியத்தையும் நாம் இப்படியாக அணுகுவோம் என்று சொன்னார். கடந்த கால தோல்விகளிலிருந்து நாம் பாடம் கற்றுக்கொண்டு மாற்றத்திற்கான வளர்ச்சியை நோக்கி நாம் பயணம் செய்ய கர்த்தர் நம்மை அழைக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். அதுக்கு நல்ல உதாரணம் யோசேப்பு தான். யாக்கோபு தகப்பன் வீட்டில் இருக்கும் பொழுது மிகுந்த செல்வாக்குள்ளவனாக ஜாலியாக எல்லாத்தையும் போட்டு கொடுத்துட்டு, அண்ணன்மார்களெல்லாம் போட்டு கொடுத்துட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்தான். ஆனால் எப்போ வீட்டை விட்டு வெளியே வந்தானோ அப்போ இருந்தே அவனுக்கு என்ன வந்துருச்சு? பிரச்சனைகள் வந்தது. கிணத்துல தள்ளப்பட்டான். முடிந்தது என் வாழ்க்கை என்று நினைச்சான். இல்லைடா, நான் சொன்ன வார்த்தையை நிறைவேற்றுகிறவரை நான் உன்னை கைவிட மாட்டேன்னு சொல்லிட்டு எவன் தள்ளினானோ அவன் கையை தூக்கி வெளியே கொண்டு வந்துச்சு. ஹல்லேலூயா. அப்போ அவன் நினச்சிருப்பான், இல்லை முடிஞ்சிச்சுன்னு நினச்சதை துவக்கினார்ல, கண்டிப்பாக சொன்னபடி என் வாழ்க்கையில் செய்வார் என்கிற பாடத்தை அவன் கற்றுக்கொண்டான். அதனால் நமக்கு ஒரு கீழே விழுந்துருச்சுன்னா அவ்வளோதான். அப்புறம் கடவுளும் வேணாம், ஒன்றும் வேணாம். இல்லை, உந்தன் இயேசு கைவிட மாட்டான். ஹல்லேலூயா. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னதான அந்த வார்த்தையை உறுதியாய் நம்புங்கள். பாபிலோனுக்கு தானியேல் எப்படிப்பட்டவனாக போனான் சொல்லுங்க. அப்ப அடிமையாய் சென்றதான ஒரு தானியேலை அவனுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி, அவனுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுத்து, தானியேலின் தேவன் தான் உன்னுடைய என்னுடைய தேவனாக இருக்கின்றான். ஹல்லேலூயா. எனவே இந்த காலை வேளையில் மாற்றம் வரும் அப்படின்னு ஏதோ பாஸ்டர் சொல்கிறாருன்னு நீங்கள் நினைக்காதீங்க. நீ ஆண்டவர் நினச்சிட்டாரு உனக்கு மாற்றத்தை கொடுக்கணும்னு. ஹல்லேலூயா. சொல்லுங்கள், பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், ஆண்டவர் நினச்சிட்டாரு, ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்துட்டாரு உன் வாழ்க்கையில் மாற்றம் வரணும். ஆனால் அதை நீ என்ன பண்ணணும்? எடுத்துக்கொள்ள வேண்டும். சில நேரங்களில் எப்படி உம்மால் அன்றி என்னால் ஆகும் என்று சொல்ல ஒன்றும் இல்லை. இது ஒரு வழி. எல்லா பாரத்தையும் அவர் மேலே தள்ளி விட்டுட்டு அப்பா நீங்கள் தான் பார்த்துக்கணும். அவர் சொல்கிறார், இப்போ உன்னால் அன்றி என்னால் ஆகும் என்று சொல்ல ஒன்றும் இல்லை. அப்ப அவர் சொன்னபடி நான் அவர் விரும்புகிறபடி நாம் இருவரும் கரங்களை கோர்த்து நடப்போம் என்று சொன்னார். ஒரு அடிமையானவனை சிங்காசனத்தில் அமரச் செய்த கர்த்தர் உன்னை என்னையும் வாழ்க்கையில் மாற்றத்தை கொடுக்க முடியும். ஹல்லேலூயா. அப்போ தானியேலுடைய வாழ்க்கையில் மாற்றம் ஏற்பட்டதற்கு காரணம் முதலாவது அவன் எடுத்த தீர்மானம். ஹல்லேலூயா. இந்த நாளில் ஒரு தீர்மானம் எடுங்க. இந்த பரிசுத்த வாரம் கொண்டாட போகிறோம். இயேசு எதற்காக இந்த உலகத்துக்கு வந்தார்? என்னுடைய பாவங்களை மன்னிப்பதற்காக வந்தார். பரிசுத்த வாரத்தில் ஒரு தீர்மானம் பண்ணுங்க. குட் ஃப்ரைடேக்கு முன்னாடியே ஒரு தீர்மானம் பண்ணுங்க. நான் என்ன பண்ண மாட்டேன், மனத்தளவில் கூட நான் என்ன பண்ண மாட்டேன், என்னை தீட்டுப்படுத்த மாட்டேன். ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அவன் தன்னை தீட்டுப்படுத்திக் கொள்ள மாத்திரம் விட்டு விடவில்லை. இஸ் எ ப்ரேயர்ஃபுல் வாரியார், ப்ரேயர் வாரியார். ஹல்லேலூயா. நாட் ஒன்லி இன் பேபிலோன். அவன் எப்பொழுதும் ஜெபிச்சான். ஆனால் வசனம் சொல்லுது வழக்கத்தின்படி அவன் ஜெபித்தான். ஸோ அவன் எப்பொழுதும் ஜெபிக்கிறவனாக இருந்தபடினால தான் இப்படிப்பட்டதான ஒரு தீர்மானத்தை எடுக்க தேவன் அவனுக்கு பலத்தையும் வழியையும் காட்டினான். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எனவே இந்த நாளிலே உனக்கு ஒரு மாற்றம் கர்த்தர் கொடுக்க விரும்புகிறார். அந்த மாற்றம் உன்னுடைய வாழ்க்கையில் வர வேண்டும் என்று சொன்னால் ஜெபிக்கிறவர்களாய் மாறுங்க. ஒரு தீர்மானம் எடுக்கிறவர்களாய் மாறுங்க. எடுத்த தீர்மானத்தில் நிலை நிற்க கர்த்தர் உங்களுக்கு உதவுவார். ஹல்லேலூயா. 1 சாமுவேலின் புஸ்தகத்தில் 16ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கின்றோம், ஈசாய்க்கு மொத்தம் எத்தனை பிள்ளைங்க? 3, 4, 6, 7, 8. 8ல் 7 வீட்டில் இருக்கு. அப்பாவோட சந்தோஷமா இருக்கு. எப்படி? 8ல் 7 பிள்ளையும் சந்தோஷமா அப்பாவோட இருக்கு. பொதுவாக சொல்லுவாங்க கடைக்குட்டி தான் அப்பாவுக்கு வீட்டுக்கு ரொம்ப செல்ல பிள்ளைன்னு. இங்கே கதையே மாறிடுது. சில நேரங்களில் கதைகளை கர்த்தர் மாற்றுவார், காரணம் உயர்த்துவதற்காக. ஹல்லேலூயா. என்னடா சரித்திரம் மாறுது, நம்ம தானே செல்ல பிள்ளையாக இருக்கணும், நம்மளை போட்டு விட்டாங்களே, மந்தையில் ஆடு மேய்க்க விட்டாங்களே அப்படின்னு சொல்லி அவன் ஆடு மேய்க்க போனதுனால தான் அங்கே கரடியை பார்த்தான், சிங்கத்தை பார்த்தான், பல அனுபவங்களை பார்த்தான். அதனால தான் கோலியாத்தை ரொம்ப எளிதாக பார்த்தான். ஹல்லேலூயா. ஸோ கற்றுக்கொள்ளணும். எனக்கு ஏன் இந்த நிலைமை? மற்ற 7 பேர் அண்ணெல்லாம் நல்ல சந்தோஷமா இருக்கிறானே, நான் ஆடுகள் பின்னே ஓட வேண்டியதாக இருக்கே, வெயிலே கிடக்க வேண்டியதாக இருக்கே, குளிர்லே இருக்க வேண்டியதாக இருக்கே. அதில் அவன் ரொம்ப திருப்தியாக இருந்தான். சொல்லுங்க. இருந்தது எங்க? ஆட்டு மந்தையில், அப்பா வீட்டில் இல்லை. ஆனால் அந்த ஆட்டு மந்தையில் இருக்கும் பொழுது கூட அவன் மனரம்யமாய் வாழ கற்றுக்கொண்டான். ஆமென். ஐயோ பாரு, அவன் பாரு அப்படி இருக்கான், இவன் பாரு இப்படி இருக்கான், நமக்கு மட்டும் ஒன்றும் இல்லையே அப்படின்னு சொல்ல, அப்பா அந்த ஆடுகளுடைய சத்தத்தோடு கூட, அந்த ஆடுகளுடைய நாத்தத்தோடு கூட, சில நேரத்தில் முரண்டு பிடிக்கிற ஆட்டை தோளில் வேற தூக்கிக்கிட்டு வேற பாரத்தோடு கூட அவன் வாழ்க்கிற வாழ்க்கையை அவன் என்ன பண்ணான்? சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டான். ஹல்லேலூயா. நிம்மதியாக இருந்தான், திருப்தியாக இருந்தான். இந்த காலை வேளையில் ஒரு மாற்றம் வர வேண்டும் என்று சொன்னால் நிச்சயமாகவே கர்த்தர் உன்னை மாற்றுவார். கர்த்தர் கொடுத்த வாழ்க்கையில் திருப்தியாக இருக்க கற்றுக்கொள்ளுங்க. உனக்கு அதிருப்தி வந்துச்சுன்னா ஆண்டவர் உன்னை உயர்த்தவே மாட்டார். ஆண்டவரே எனக்கு என்னை நினைப்பதற்கு நான் எம்மாத்திரம். தாவீது என்ன சொல்கிறான்? என்ன நினைக்கிறதுக்கு நான் ஏமாத்திரம், எனக்கு ஒரு வீடு கட்ட தெரிஞ்சிருக்கீங்களே, நான் எம்மாத்திரம் ஆண்டவரே. ஸோ சாட்டிஸ்ஃபைட். இருக்கிறதுல திருப்தி. அதிருப்தியே வரல, முறுமுறுப்பு வரல, முனங்கள் வரல, அவனை பாரு இவனை பாரு வரல. அவனுக்குள்ள அவன் சொல்லிக்குவான், அண்ணன்மாரு தம்பிமாரு 7 பேர் இருக்கான், கூப்பிட்டா ஒரு பேர் திரும்ப மாட்டான். ஆனால் இந்த ஆட்டை கூப்பிட்டா அந்த ஆடு வரும், இந்த ஆட்டை கூப்பிட்டா அந்த ஆடு. வேளையில உங்க வாழ்க்கையை அப்படியாகி பார்க்க கற்றுக்கொள்ளுங்க. தேவனுடைய வார்த்தை அப்படித்தான் சொல்லுது. அவரால் அழைக்கப்பட்ட நமக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகத்தான் நடக்கிறது. இது சாதாரண வார்த்தை இல்லை, சத்தியமான வார்த்தை. எல்லாம் வேணாலும் இருக்கட்டும், எனக்கு வாழ்ந்திருக்கவும் தெரியும், தாழ்ந்திருக்கவும் தெரியும். பவுல் சொல்றாரு, எல்லா நிலையிலையும் நான் முணுமுணுத்துக்கிட்டே இருப்பேன். அப்படியா சொன்னா? மனரம்யமாய் வாழ கற்றுக்கொண்டேன். இந்த காலை வேளையில் கர்த்தருடைய வாழ்க்கையை மாற்ற விரும்ப வேண்டும் என்று சொன்னால் மனரம்யமாய் வாழ கற்றுக்கொள்ளும். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.
அடுத்து நாம் பார்க்கின்ற பொழுது யோசிச்சு பாருங்க. 1ஆம் அதிகாரம் 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 19, 20 பார்ப்போம் என்று சொன்னார். தாவீது அதிகாலையில் எழுந்து ஆடுகளை காவலாளி வசமாய் விட்டு ஈசாய் தனக்கு கற்பித்தபடியே எடுத்துக்கொண்டு போய் ரதங்கள் இருக்கிற இடத்திலே வந்தான். எவ்வளவு கொடுமை பாருங்க. போய் அண்ணன்மார்களை விசாரிச்சுட்டு வாடான்னு அனுப்புறான். ஏதாவது மறுப்பு பேசினானா சொல்லுங்க. நம்ம ஆண்டவர் நமக்கு தகப்பன் தானே, எவ்வளோ நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார் சொல்லியிருக்கிறாரு. நாம் எவ்வளோ வாதாடுகிறோம். எனக்கு அருமையானவர்களே, ஒன்று நான் சொல்லுகின்றேன், கீழ்ப்படிதல் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். அல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுகிறதிலும் கர்த்தருக்கு நேசிக்கிறது மாத்திரமல்ல, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை மாற்றத்தை கொண்டு வரும். அல்லேலூயா. ஒன்றுமில்லாதவனாக இருந்தவன், பிள்ளையே இல்லை, 75 வயசு வர பிள்ளையே இல்லை. கர்த்தர் 75வது வருஷம் சந்திக்கிறாரு, சொல்கிறார், சொன்ன வார்த்தையை கீழ்ப்படிஞ்சு போனான். இன்னைக்கு ஜாதிகளுக்கு தகப்பனாக இருக்கின்றான். அல்லேலூயா. எனவே அப்பா சொல்லிட்டாரு, வேற எதையும் பார்க்கல, சூழ்நிலை பார்க்கல. என்னை விரோதிக்கிறதான, என்னை பயக்கிறதான என் சகோதரர்களுக்கு போய் நான் செய்கிறதா என்று அவன் சொல்லவில்லை. மாறாக தகப்பனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தான். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அது மாத்திரமில்லை, அப்பா சொல்லிட்டாருன்னா உடனே ஓடலை. என்ன செஞ்சான்? தான் கையில் கொடுத்த அந்த மந்தையை என்ன பண்ணா, இன்னொருத்தனை பார்த்து கூப்பிட்டு, அப்பா ஆடுகளை பார்த்துக்க, நான் போயிட்டு வரேன். அப்போ பொறுப்புள்ளவனாக இருந்தான். கீழ்ப்படிதல் உள்ளவனாக இருந்தான், பொறுப்புள்ளவனாக இருந்தான். அப்போ அவன் பொறுப்புள்ளவனாக இருந்து என்ன பண்ணான்? எங்கே போனா? எங்கே போனா? எங்கே போனா? மாற்றத்தை காண போனா. சொல்லுங்க. எல்லாம் அப்படி நினைச்சுக்க, நான் கீழ்ப்படிந்திருக்கிறேன், எதிரான காரியங்களை வச்சிருக்கிறேன், அதனால கர்த்தர் எனக்கு நிச்சயமாகவே அன்று தாவீதுக்கு செய்த கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொடுப்பார். அல்லேலூயா. யெகோவால் இது ரொம்ப ரொம்ப முக்கியம். மாற்றம் வர வேண்டும் என்று சொன்னால் 1 சாமுவேலின் புஸ்தகத்தில் 17ஆம் அதிகாரத்தில் நான் பார்க்கின்றோம். இப்பொழுது செய்தது என்ன? தயவு செய்து நல்லா மனசுல வச்சுக்கங்க. நான் ரட்சிக்கப்பட்டதற்கு ஒரு முகாந்தரம் இருக்கிறது, நான் வாழ்கிறதற்கு ஒரு முகாந்தரம் இருக்கிறது. அல்லேலூயா. என்ன முகாந்தரம்? நான் தேவனுடைய பிள்ளை. தேவன் சொல்லியிருக்கிறார், என்னை ஆசீர்வதிப்பதே தேவனுக்கு பிரியம் என்று சொல்லி. எனவே வித் தி ரீசன் சாத்தானுக்கு சவால் விடத்தான் கர்த்தர் நம்மை ரட்சித்திருக்கிறார். சாத்தானுடைய தந்திரங்களை அழிக்கத்தான் கர்த்தர் நம்மை படைத்திருக்கிறார். அதுதான் பெரிய மாற்றம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சோ அவன் சொல்றான், நான் வந்ததற்கு ஒரு முகாந்தரம் இருக்கிறது. சொல்லுங்க. நான் இப்படி வாழ்றதுக்கு ஒரு முகாந்தரம் இருக்கிறது. த்ரூ தட், அதன் மூலமாகத்தான் தேவன் அவருடைய காரியத்தை செய்ய முடியும். அல்லேலூயா. அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, 32வது வசனத்துல 17:32 அவனு சொல்றேங்க, நோக்கத்தை அறிந்தவன் மற்றவருடைய பயத்தை நீக்குகிறவனாய் இருப்பான். Hallelujah. If you know the purpose of your salvation, நீ எதற்காக விடுவிக்கப்பட்டாய் என்பதை நீ உணர்ந்து கொள்வாய் என்று சொன்னால் நீ என்ன பண்ண முடியும்? மற்றவர்களையும் ஆறுதல் படுத்த முடியும், மற்றவர்களையும் பலப்படுத்த முடியும். எல்லாவற்றுக்கும் மேலாக 17:37 பார்க்கின்றோம். பின்னும் தாவீது என்னை சிங்கத்தின் கைக்கும்
கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தனுடைய கைக்கும் தப்புவிப்பார் என்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. The faith, தேவன் மேல கடந்த காலம் தான் சொல்லல, கடந்த கால காரியங்கள்ல இருந்து பாடங்களை நாம் கற்றுக்கொள்வோம். அன்னைக்கு கரடிய கர்த்தர் என் கையில கொடுத்தார், இன்று சிங்கத்தை கர்த்தர் என்று கையில கொடுத்தார். இந்த கோலியாத் எம்மாத்திரம். ஹல்லேலூயா. அந்த விசுவாசம், அதுக்கு மேல ஜீவனுள்ள தேவனை நிந்தித்து விட்டானே என்கிறதான வைராக்கியம். எத்தனை பேருக்கு அந்த வைராக்கியம் இருக்கிறது? ஜீவனுள்ள தேவன் என்னுடைய தேவன் என்கிற நிச்சயம் எத்தனை பேருக்கு இருக்கு? அவருக்காக வாழ வேண்டும் என்கிற நிச்சயம் எத்தனை பேருக்கு இருக்கு? நாம் உலகத்திற்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், மற்றவர்களுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்னும் ஆபீஸ்ல வேலை பார்க்குறவங்க ஆபீஸ்ல வேலை பார்க்குறவங்களுக்காக, கடையில் வேலை பார்க்குறவங்க முதலாளிகளுக்கு வேலை பார்க்குறவங்களா இருக்கிறாங்க. எனவே அது அவருடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தது. ஹல்லேலூயா. ஆனாலும் கூட இதை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். we are human. சொல்லுங்க, இப்படித்தான் சொல்லி நம்மளை ஏமாத்திக்கிறோம். நாம் பலவீனமான பாத்திரம், நாம் பலவீனமான பாத்திரம். தாவீது தன்னுடைய பலவீனத்தினால பாவம் செய்தான். தாவீது தன்னுடைய பலவீனத்தினாலே கொலை செய்தான். தாவீது தன் பலவீனத்தினாலே தேவன் அவன் மேல் வைத்திருந்த நம்பிக்கையை அழித்திருந்தான். நிச்சயமாகவே அவன் தேவனிடத்திலிருந்து தண்டனையும் அழிவையும் பெற்றிருக்க வேண்டும். ஆனால் அவனுடைய வாழ்க்கை மாற்றப்பட்டது. காரணம் என்னன்னு சொன்னா, 2 சாமுவேல் 12:7 சொல்லும் பொழுது, நல்லா கவனிங்க. அப்பொழுது நாத்தான் தாவீது செய்த தவறை சுட்டி காட்டினான். நீ தப்பு செஞ்சிட்ட அப்படின்னு சுட்டி காட்டினான். நாத்தான் சாதாரண ஆளு, தாவீது ராஜா. என்ன செய்திருக்க வேண்டும்? இவனை சிறை சேதம் பண்ணுங்க. இவனுக்கு இதே வேலையா போச்சு. என்கிட்ட வந்துட்டு ஏதாச்சும் என்னை குறை சொல்லி, நான் எவ்வளோ நல்லது செஞ்சாலும் அவன் நல்லதை சொல்ல மாட்டான், குறை சொல்லிக்கிட்டே இருப்பான். இவனை வெட்டி தள்ளுங்கடா, போட்டு தள்ளுங்கடா நான் சொன்னா இல்லை. உடனடியாக தனது தவற்றை சுட்டி காட்டப்படும் பொழுது அந்த ஊழியக்காரரை எதிர்த்து நிற்கவில்லை அவன். அந்த ஊழியக்காரர் மேல் கோபப்படவில்லை அவன். அவனை விட்டு விலகவில்லை. மாறாக 12:13 பார்க்கின்ற பொழுது, தாவீது நாத்தானை நோக்கி, நான் கர்த்தருக்கு எதிராக பாவம் செய்தேன். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எனக்கு அருமையானவர்களே, நம்முடைய பாவ வாழ்க்கைக்காக மனம் திரும்பி புதிய வாழ்க்கைக்கு வராத வர வாழ்க்கை நம்முடைய மாற்றத்தில் வரவே முடியாது. ஆண்டவர் சொல்லிட்டாரு, அதனால் நம்ம நடக்கும் என்று மனப்பால் குடிச்சுக்கிட்டு இருக்காதீங்க. என் காலம் மாறிவிட்டது, வசந்த காலம் வந்து விட்டது என்று சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க. உன் பாவத்திற்காக நீ மன்னிப்பு கேட்க வேண்டும், பாவத்திற்காக வருந்த வேண்டும். ஹல்லேலூயா. ஆமா, நான் கர்த்தருக்கு எதிராக பாவம் செய்தேன். 2 சாமுவேல் 24:10 சொல்லும் பொழுது, அவனது பாவம் தாவீதை வாதித்தது. இன்னொரு இடத்துல அவன் பாவம் செஞ்சு விடுவான். அவன் செய்த பாவம் தாவீதை வாதித்தது. நான் இப்படி செய்ததினாலே பெரிய பாவத்தை செய்தேன். ஆண்டவரே, அடியேனின் அக்கிரமத்தை நீக்கிவிடும், மகா புத்தியினமாய் செய்தேன். ஹல்லேலூயா. எல்லாரும் எழுந்து நிற்போமா. என் மீறுதல்களை சுத்திகரி. எல்லாரும் எழுந்து நின்று. உண்மையாகவே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்ததின் ஆசீர்வாதத்தை நாம் அடைய வேண்டும். அதான் தேவனுடைய விருப்பம். நம்முடைய வாழ்க்கை நிலையை கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். ஒரு நிரந்தரமான மகிழ்ச்சி, தேவனுடைய மகிழ்ச்சி,
தேவனை பிரியப்படுத்துகிற வாழ்க்கை, ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை வாழ அந்த மாற்றத்தை கர்த்தர் கொடுக்க விரும்புகின்றான். எனவே இந்த நாளில நம்மை ஒப்பு கொடுப்போமா? என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரியும். தானியேல் தான் தேவனிடத்தில் சொன்னான், நான் மனத்தளவில் இல்லை உடலளவிலேயோ என்னை தீட்டுப்படுத்திக் கொள்ளவே மாட்டேன் என்று ஒரு தீர்மானம் எடுத்தான். அதே போல இந்த வேளையில் ஆண்டவரே, உலகத்தாலே உலகத்தின் காரியத்தினாலே நான் தீட்டுப்படாதபடி என்னை காத்துக்கொள்ளும். கேளுங்க ஆண்டவரை பார்த்து, அமைதியா இருக்காதீங்க, பேசுங்க. ஒரு மாற்றம் வர வேண்டும் என்று சொன்னா அது உன் கையில தான் இருக்கு. நீ சொல்றதுல தான் இருக்கு, நீ நம்புறதுல தான் இருக்கு, நீ கேட்கறதுல தான் இருக்கு. என் பாவம், என்னுடைய குறைகள், என்னுடைய பலவீனங்கள் எப்பொழுதும் என்னுடைய கண்களுக்கு முன்பாக இருக்கிறது. நான் வேற யாருக்கு எதிராகவோ பாவம் செய்யல, தகப்பனே உமக்கு எதிராக நான் பாவம் செய்தேன். நான் செய்த தவறுகள், என்னுடைய பலவீனங்கள் சுட்டி காட்டப்படும் பொழுது அது எதிர்த்து நிற்காமல் அந்த காரணங்களை அறிந்து கொண்டு அந்த கண்டிதத்தை தாவீது ஏற்றுக்கொண்டதை போல ஏற்றுக்கொள்ள இந்த வேளையில ஒப்புக்கொடுங்க. இந்த செய்தி மெய்யாகவே உனக்குத்தான். தேவன் உன்னுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை, தேவனுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மகிழ்ச்சியை, தேவனுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மேன்மையை கொடுக்க சித்தமுள்ளவராய் இருக்கிறார். அதனாலே இந்த நாளிலே நம்மை அழைத்து வந்திருக்கிறார். உன்னை ஆசீர்வதிக்கிறதிலே அவர் ஆசை உள்ளவராய் இருக்கிறார். உன் வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். நீர் துக்க முகத்தோடு தெரிகிறது அவருக்கு விருப்பம் அல்ல. நீ ஒரு நிறைவில்லாம ஒரு அதிருப்தியோடு கூட அந்த ஒரு சூன்யமான ஒரு வாழ்க்கை வாழ கர்த்தர் விரும்பவில்லை. இந்த காலை வேளை தானியேலை போல உன்னை தீட்டுப்படுத்திக் கொள்ளாமல் வாழ்கிற வாழ்க்கையை தொடங்க ஒப்பு கொடுப்பாயா? பாடுகள் மத்தியிலே, வேதனைகள் மத்தியிலே நாம் விரும்புகிறபடி காரியங்கள் நடக்காத போது தேவனிடத்திலே நம்பிக்கை வைத்து பொறுமையோடு ஜெபிக்க இந்த நாளில் நம்மை ஒப்பு கொடுப்போமா? நாம் செய்கின்ற தவறுகள் உண்மையாகவே தேவனுடைய ஆவியினாலேயோ மனிதர்களினாலேயோ தேவ மனிதர்களினாலேயோ நம்முடைய பலவீனம் சுட்டி காட்டப்படும் பொழுது தாவீதை போல தாழ்மையுடன் ஏற்றுக்கொண்டு நான் செஞ்ச காரியத்துக்கு நியாயப்படுத்தாம நான் இதனாலதான் செஞ்சேன் என்று சொல்லி, எஸ் நான் பாவம் செய்தேன், உமக்கு எதிராய் பாவம் செய்தேன், என்னை மன்னியும் என்று சொல்லி உன் பாவத்திற்காக உன் பலவீனத்திற்காக உண்மையாகவே தேவனிடத்துல மனம் திறந்து மன்னிப்பு கேட்போமா? கடந்த கால தோல்விகள், கடந்த கால கசப்புகள் எல்லாவற்றையும் மறந்துடு. நீ மாறால, நீ மனாசே. ஆவியானோ மீண்டும் மீண்டும் சொல்லு. இங்கு அநேகர் கடந்த கால காரியங்களே நினைத்து ஒரு மாறா வாழ்க்கை, கசப்பின் வாழ்க்கையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். நான் அவர்களை மறக்க பண்ணுவேன், அவருடைய கசப்புகளை மறக்க பண்ணுவேன், கடந்த கால காரியங்களை மறக்க பண்ணுவேன். காரணம் நீ மனாசே. பரிசுத்த ஆவியான துணையோடு கூட இந்த நாளில் அவரை பார்த்து, ஆண்டவரே என்னால் முடிஞ்சதை நான் உண்மையாக செய்கிறேன், ஒப்புக்கொடு. ஆண்டவரே என்னால் முடிஞ்சதை நான் ஒப்பு கொடுக்கிறேன், மீதியான காரியத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க என்று சொல்லி ஒப்பு கொடுப்பாயா? உன் வாழ்க்கையில புதிய தொடக்கம் ஆரம்பிக்க போகிறது.
உன் வாழ்க்கையிலே ஒரு பெரிய மாற்றம் உண்டாக போகிறது. It is your time for change. It is your time for change. It is the time, it is a season, changing season. எனவே இந்த வேளையில் தேவன் கொடுக்க போகிற ஒரு மாறுதலான வாழ்க்கையை எதிர்பாருங்க. கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். தயவுசெய்து சொல்லப்பட்ட வார்த்தைகள்